சரி சரி பதறாத. உனக்கு இப்ப அந்த சேலை எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? అక్కడ చూడు. ఎక్కడ? బీరోకుள்ள. என்னங்க எல்லாமே அயன் பண்ணிருக்கு? கடையில கொடுத்து அயன் பண்ணீங்களா? கடையில கொடுத்தா? இட்ஸ் மீ மலர். உன் துணி எல்லாம் அயன் பண்ணது அயம் தான். நீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமா மலர், வீட்ல சும்மா தானே இருக்கேன், அதான் உனக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமே சொல்லி செஞ்சு வச்சேன். ஏன் தப்பா? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே என் சேலையை அயன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன். நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே, அதான் கேட்டேன். உங்களுக்கு சேலையெல்லாம் அயன் பண்ண தெரியுமா? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? ஐயாவுக்கு இது மாதிரி பல விஷயம் தெரியும். ஆஹா. ஆஹா, பாக்குறாளே பாக்குறாளே பாக்குறாளே, கண்டுபிடிச்சிருவாளோ? ஐயோ, கரெக்டா எடுத்துட்டாளே. அவ மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா வெற்றி, இன்னைக்கு நீ சட்னி தாண்டா. நம்ம சேலையா இது? நம்ம சேலையில எல்லா டிசைன்ல இருக்கும். மலர் யோசிக்கிறாடா, டக்குன்னு ட்ராக்க மாத்தி விடு. என்ன மலர், என்ன யோசிக்கிற? ஏங்க, நீங்க தானே அயன் பண்ணீங்க, இல்ல கடையில கொடுத்தீங்களா? உண்மையை சொல்லுங்க. அட சத்தியமா நான் தான் மலர் அயன் பண்ணேன். இல்ல, ஒரு புடவை மட்டும் மாறி இருக்கு. மாறி இருக்கா? என்ன சொல்ற நீ? என்ன மாறி இருக்கு? ஆமாங்க, என்னோட சேலையில லீஃப் டிசைனும் பார்டர்ல ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்கும். ஆனா இந்த சேலையில பாருங்க, மயில் டிசைன்லாம் இருக்கு. என்னமா நீ? கண்ணகி என் சிலம்புல இருந்தது முத்து பரல்கள் இல்ல மாணிக்க பரல்கள்னு சொன்ன மாதிரி, என் சேலையில இருந்தது மயில் இல்ல எல்லா டிசைன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏங்க, நிஜமா தாங்க சொல்றேன். இல்ல மலரு, நான் தான் அயன் பண்ணும்போது பார்த்தேனே, உன் சேலையில மயில் டிசைன் தான் இருந்தது. ஏங்க, என் சேலையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. இல்ல மலர், நான் தான் சொல்றேன்ல, நீ ஏதோ மறந்துட்டு பேசுற. இதுதான் உன் சேலை. ஏங்க, பொண்ணுங்க எந்த விஷயத்த வேணாலும் மறப்போம். ஆனா என்னென்ன சேலை இருக்கு, அது என்னென்ன கலர்ல இருக்கு, அதுல என்ன டிசைன் இருக்கும், என்ன பார்டர் இருக்குங்கிறத மட்டும் மறக்கவே மாட்டோம். நான் கண்டிப்பா சொல்றேன், இது ஏன் சேலை கிடையாது. வெற்றி, நீ நல்லா வசமா மாட்டிக்கிட்டடா. பேசாம சரணகதி அடைஞ்சிரு, வேற வழியே இல்லை. என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னன்னு சொல்லுங்க. கோவப்பட மாட்டியே? ஐயோ, என்னன்னு சொல்லுங்க. அந்த சேலை எங்க போச்சுன்னு தெரியுமா? எங்க போச்சு? எதுக்குங்க என் சேலைய கட்டில் கீழே போட்டு வச்சிருக்கீங்க? இல்ல மலர், 4 சேலையை நல்லா தான் அயன் பண்ண. 5வது சேலையை அயன் பண்ணும்போது கருப்பண்ண ஃபோன் பண்ணாரு. நான் போய் பேசிட்டு வந்து பார்த்தா சேலை தீஞ்சு போய் ஓட்ட விழுந்துருச்சு. அதான் உனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தேன். ஐ எம் சாரி. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன மலர்? இன்னைக்கு நீங்க இதை பண்ணி வச்சதே போதும். இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க. என் வேலையை நானே பாத்துக்கிறேன். என்ன மலர் இப்படி சொல்லிட்ட? இல்லங்க, இன்னைக்கு ஓட்ட போட்டு புது சேலை வாங்கி வச்சிட்டீங்க, சரி. இதே மாதிரி தினமும் வாங்க முடியாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். சரியா?
இருந்தாலும் சேலையில ஓட்டைய போட்டுட்டு அதை மறைக்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு சேலைய தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்து ஒரு நாடகத்தை போட்டீங்க பாருங்க. அடடடடடடடா. அகிலா, ஏய் அகிலா. ஏய் மலரு, வா உட்காரு. என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன்? இந்த வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறதை விட பெருசா என்ன வேலை இருக்கு? நீ தான் எஸ்கேப் ஆகி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட. இப்ப மாட்டிக்கிட்ட ஒரே ஆளு நான் தான். ஏய் ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்ன மலரு, நானும் எவ்வளோ நேரம் தான் புக்ஸ் படிக்கிறது, டிவி பாக்குறது, மொபைல்ல பாட்டு கேட்கறதுன்னு இருக்கிறது. ஏண்டி வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே? நானும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மலரு. ஆனா எவ்வளவு நேரம் அதே வேலையை பார்க்க சொல்லு? எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப போர் தான் அடிக்குது. அதான் சும்மா படுத்துக்கிட்டே பொழுத கழிச்சிட்டு இருக்கிறேன். புகழேங்க அகிலா. யாருக்கு தெரியும் எந்த பார்ல கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறாரோ. இந்நேரம் கால் போச்சோ முக்கால் போச்சோன்னு தெரியாது. இல்லனா ஃபுல்லே போயிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏய் என்னடி சொல்ற? இப்போமா தினமும் குடிச்சிட்டு வராரு? என்ன புள்ள? இப்போ தினம்லாம் குடிக்கிற மாதிரி தெரியல, ஆனா அப்பப்போ குடிச்சிட்டு தான் வராரு. நல்லா மூச்சு முட்டை குடிச்சிட்டு வந்து காலையில 10-11 மணி வரைக்கும் தூங்குறாரு. சரி ஏயா தூங்குறன்னு சொல்லி எழுப்பி விட்டா வீம்புக்காவாத இன்னும் 2 மணி நேரம் தூங்க தான் செய்வேன்றாரு. என்ன கேட்க யார் இருக்கான்னு சொல்லி திரும்பவும் போய் தூங்குறாரு. இவரெல்லாம் திருந்துற மாதிரி தெரியல மலரு. எனக்கு தெரிஞ்சது இப்படியே போச்சுன்னா இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் அவரும் தண்டசோறு சாப்பிட வேண்டியதான், நானும் தண்டசோறு சாப்பிட வேண்டியதான். ஏய் அப்படிலாம் நம்பிக்கை இல்லாம பேசாத அகிலா. அவர் ஒரு நாள் கண்டிப்பா மாறுவாரு. அது வரைக்கும் நீ தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவர் மாறுவார்ன்ற நம்பிக்கைலாம் எனக்கு சுத்தமா இல்ல மலரு. திருந்தி வாழணுன்ற நினைப்பு இருக்கிறவன் கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுப்பான் மலரு. ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா வீம்புக்கு நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றவன் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவும் மாட்டான். கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பான். அதுல எந்த மாற்றமும் இருக்க போறதும் இல்ல. சரி விடு, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றேன்ல. ஒரு நாள் கண்டிப்பா எல்லாம் மாறும். பொறுமையா இருக்கலாம் மலரு. ஆனா எனக்கு என்னமோ இந்த வீட்டுல சாப்பாடு சாப்பிடும்போது வெட்டியா இருக்குமோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. சாப்பாடு தொண்டையில இறங்க மாட்டேங்குது மலரு. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு? நீ ஏண்டி அப்படிலாம் நினைக்கிற? வேற எப்படி நினைக்கிறதா? இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ரூபாய்க்கு கூட வக்கு இல்லாம இருக்கிறது நானும் அவரும் மட்டும்தான் மலரு. அத நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு மலரு. ஏய் அதுக்கு ஏண்டி அழற? கண்ணத்தோட. நான் எங்க அழுவுறேன், அதுவா வருது. என்ன பண்ண சொல்ற? மலரு, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? என்னடி? நீ டீச்சருக்கு படிச்சு பரீட்சை எழுதுனா இப்ப டீச்சர் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டா. ஆனா நான் படிச்ச படிப்புக்கு எந்த வேலைக்கும் போகாம இப்படியே வீட்லயே தான் சும்மா உட்காந்துருக்கேன். பேசாம நீயும் நானும் சேர்ந்து சாயந்தரம் ஏன் மொட்டை மாடியில டியூஷன் எடுக்க கூடாது? டியூஷனா? ஆமா மலரு. சாயங்காலம் நீ ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா தானே இருக்கிற? ஒரு 5:30 மணில இருந்து சாயங்காலம் 8:30 மணி வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்தோம்னா அதுல ஒரு வருமானமும் இருக்கும், எனக்கும் ஏதோ வேலை பார்த்த மாதிரி இருக்கும்ல. நீ என்ன சொல்ற? என்ன மலரு இப்படி அமைதியா இருக்கிற? இல்ல
நான் வேலைக்கு போறேன்னு சொன்னப்போவே இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க என்ன பேசுனாங்கன்னு உனக்கே தெரியும். இப்போ டியூஷன் எடுக்க போறோம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு ஒரே யோசனையா இருக்கு. அவங்க என்ன சொன்னா என்ன? வெற்றி மாமா, நாட்டரசன் மாமா, தங்கராச் அண்ணன், ஐயா எல்லாரும் சொன்னா அவங்க முடியாதுன்னா சொல்ல போறாங்க. நீ வேணும்னு வேலைக்கு போகணுன்ற முடிவெடுத்தது அவங்க தானே, அப்புறம் என்ன? அதே மாதிரி இதுக்கும் பெர்மிஷன் வாங்கி கொடுக்க போறாங்க. என்ன மலர் யோசிக்கிற? இல்ல, முதல்ல இது விஷயமா நான் அவர்கிட்ட பேசுறேன். என்ன சொல்றாருங்கிறத பார்த்துட்டு அப்புறமா முடிவெடுக்கலாம். சரியா? சரி மலர். மாமா கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லு. எனக்கு ஒரு ஆசைப்பா. என்னையா? என்னைக்கும் நம்ம குடும்பம் இதே மாதிரி ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும்ப்பா. அதே சமயத்தில் விவசாயத்தையும் விட்டுறக்கூடாதுப்பா. 1000 பணங்காசுகள் வந்தாலும் சரி, 1000 வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி, இந்த விவசாயத்தை மட்டும் விட்டுறக்கூடாதுப்பா. கடைசி வரைக்கும் உழவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. நிலத்தில் ஏர் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நான் செத்தா கூட சந்தோஷம்ப்பா. இதே தான் நாட்டரசன் நானும் ஒரு காலத்தில் சொல்லுவேன். ஏர் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே என் உசுறு போனா தான் எனக்கு சந்தோஷம்னு. ஹலோ கருப்பண்ண, நான் வெற்றி பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒன்றும் இல்லைண்ணே, நான் நாளைக்கு மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு வரதா இல்லை. அது உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். ஐயோ, வேலைலாம் அப்படி ஒன்றும் கஷ்டமா இல்லைண்ணே. நான் என்னைக்கும் பார்க்குற வேலையில கஷ்டம் பார்க்க மாட்டேன். நான் இப்போ ரொம்ப அவசியமான ஒரு முடிவெடுத்து அதை விட முக்கியமான ஒரு வேலைக்கு என்னை தயார்படுத்திக்கலாம் பார்க்குறேன். ஆமாண்ணே, ஆமாம், முக்கியமான முடிவு தான். அது என்னங்கிறத உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரிண்ணே, ஓகே. என்னங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்போ வந்தீங்க? இப்பதான் மலர், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். டாக்டர் என்ன சொன்னாங்க? காயம் நல்லா ஆறிடுச்சு, இனிமே கட்டு போட தேவையில்லை. டேப்லெட் மட்டும் இன்னும் ஒரு 2 நாளைக்கு எடுத்துக்க சொன்னாரு. எங்க காயத்து காட்டுங்க. நல்லா ஆறிடுச்சுல? சரி, நீ எங்க அகிலா ரூம்ல இருந்தியா? ஆமாங்க, அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். சாரி மலர், நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் உன் சேலை அயன் பண்ணேன். ஆனா இப்படி ஓட்ட விடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயா சாமி, நான் தான் அதை விடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் நீங்க திரும்ப அதை பத்தியே யோசிக்கிறீங்க? விடுங்க. சரி மலர். ஆனாலும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதை மறைக்க நீங்க ஒரு களவாணித்தனம் பண்ணீங்க பாருங்க. அடேங்கப்பா, சான்ஸே இல்ல. சரி, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? என்ன மலர், என்ன விஷயம்? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானுமே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மலர். எதை பத்தி? நம்ம லைஃபை பத்தி தான்.
நம்ம லைஃப பத்தியா? ம் ஆமா. சரி சொல்லுங்க. ஆ இல்ல, முதல்ல நீ என்ன விஷயம் சொல்லு. இல்ல இல்ல, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, நீ தான் முதல்ல பேசணும்னு சொன்ன. அது என்ன நீயே சொல்லு. வா முதல்ல உட்காரு, வா உட்காரு. என்ன விஷயம் சொல்லு. ஆ, இல்ல, அகிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அகிலா ஒரு விஷயம் சொன்னா. அதான் அத பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு. கேளு. இல்ல, புகழ் ஏதாவது வேலைக்கு போனாருன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சு புகழ் கிட்ட அகில நிறைய பேசிருப்பா போல. ஆனா புகழ் எதுக்கும் பிடி கொடுக்காம பேசினது மட்டும் இல்லாம விடாப்பிடியா வீம்புக்குனாவது நான் இப்படிதான் இருப்பேன்னு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி சொல்றாராம். அது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது அவங்ககிட்ட பேசணுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. இது வேற விஷயம். என்ன? அகிலா. மலர், ஏன் இப்படி தயங்குற? எதா இருந்தாலும் சொல்லு. இல்ல, அகிலா தினமும் சாயங்காலம் குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கலான்னு சொல்லி கேக்குறா. ஆ, எங்க வச்சு? இங்கதாங்க, நம்ம வீட்ல தான். மாடியில தான் நிறைய இடம் இருக்குல்ல. அங்க ஒரு லைட் போட்டு ஒரு போர்டு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க படிச்சாலே மாசம் ஒரு வருமானம் இருக்கும். எனக்கும் நான் சும்மா இருக்கேங்கிற எண்ணம் இருக்காது. நீயும் நானும் சேர்ந்து எடுக்கலான்னு சொல்லி சொல்றா. +2 படிச்சப்பவே எங்க வீட்டை சுத்தி இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பா. அதுல வர காசு தான் அவ செலவுக்கு வச்சுப்பா. நாங்க எங்க அப்பா கிட்ட பாக்கெட் மணி வாங்குறப்போலாம் எங்க அப்பா அவளை பத்தி பெருமையா சொல்லுவாரு. ஆனா இங்க வந்து அவ எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது அவளுக்கு உறுத்தலா இருக்கு போல. அதனால தாங்க கேக்குறா. நல்ல விஷயம் தானே, இதுல என்ன யோசிச்சுக்கிட்டு? இல்ல, வீட்ல அத்தை மாமாலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவங்க கிட்ட நாளைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசி சம்மதம் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? சரி, நீங்க ஏதோ நம்ம லைஃப பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, இனிமே மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போக வேணாம்னு முடிவெடுத்திருக்கேன். ஏங்க, என்னாச்சு? அந்த வேலை கஷ்டமா இருக்கா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னங்க? சொன்னா நீ அதை எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. அதுக்கு நீ சம்மதிப்பியானும் தெரியல. என்ன? நான் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். விவசாயமா? நம்ம கிட்ட எவ்வளவோ நிலபலம் இருக்கு. ஐயாவை கடுத்து அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பாவை கடுத்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நாங்கெல்லாம் தோட்டத்துக்கு போனோமா, பம்பு செட்ல குளிச்சோமான்னு இருப்போம். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு விவசாய வம்சாவளி வந்த ஒருத்தனா விவசாயத்தை கத்துக்கிட்டு அதை என் தொழிலா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு பார்க்கறேன். இதுக்கு உனக்கு சம்மதமா மலர்? இதுல நான் சம்மதிக்க என்னங்க இருக்கு? இல்ல, நான் விவசாயம் பண்றதுல உனக்கு எதுவும் கௌரவ குறைச்சலா நினைப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? நானும் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவதான். எங்க அப்பாவும் ஒரு விவசாயி தான். காலங்காலமா நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். அதை வச்சுதான் படிச்சு முன்னேறியும் வந்திருக்கோம். ஏங்க, மனித இனமே விவசாயம் பண்ணி தானே நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இதுல கௌரவ குறைச்சலா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. எந்த விவசாயிக்கும் கோடிக்கணக்குல பணம் தேவையில்லை. ஆனா எந்த கோடீஸ்வரனா இருந்தாலும் உயிர் வாழணும்னா தினமும் ஏதாவது சாப்பிட்டு தானங்க ஆகணும். அதுக்கு கண்டிப்பா விவசாயம் வேணும்.
நீங்க விவசாயம் பண்ணணும்னு முடிவெடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குங்க. நீங்க தாராளமா பண்ணுங்க. ம். அப்ப நாளைக்கு நீங்க டியூஷன் எடுக்க போறத பத்தியும் நான் விவசாயம் பண்ண போறத பத்தியும் வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிடலாம். சரியா? ம்.